வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அரசு தலைமை கொறடா அவர்களை, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள், மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, மரியாதைக்குரிய துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களை, மரியாதைக்குரிய மண்டலங்களுக்கு உணவு ஒடுக்க உரை இருக்க இடத்தை ஆளுகின்ற அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இதை மனதில் வைத்துதான் புரட்சித் தலைவர் முதற்கொண்டு நான்கு புரட்சித் தலைவர் அண்ணா அவர்கள் வரை ஏழை எளிய மக்கள் பயனடைகின்ற வகையிலே உண்ண உணவுக்கு பல்வேறு திட்டங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலே சத்துணவு திட்டத்தில் துவங்கி இன்றைய தினம் அம்மா உணவகம் வரை அன்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொதுமக்களுக்கு உணவு அவர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்கிறார்கள். அதே நேரத்தில் இருப்பதற்கு இடம் பசுமைக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய பயனாளிகள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தினந்தோறும் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய அந்த யாத்திரிகா நிவாசம் என்ற அந்த மிகப்பெரிய கட்டிடம் இங்கே வரவேற்புரை ஆற்றிய டிஆர்ஓ அவர்களே, திருமணத்துடைய ஆதரவுகளே, பதவிக்கு செயலாளர் வந்து தம்பி தூப்பு மிக்சி கலந்து இந்த மூன்று சூழ்நிலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாரைக்கு தங்கம் திருமண திட்டம் உரிய ஒளி பெண்கள் பண்ணி